Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Satti, which means my bot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் இல்லை, ஏன்னா நம்ம இன்றைக்கி அவலில் தான் செய்ய போகிறோம். ஸோ we can call this as வெஜ் ஃப்ரைட் அவல். பேர் நல்லா இல்லைன்னா we can call this as instant breakfast recipe. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் திக்காக வரும் இல்லை, கட்டியாக அந்த அவல் தான். பேப்பர் அவல் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ கட்டி அவல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 வாட்டி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அவல் எப்பயுமே 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் டர்ட் இருக்கும் அதில். பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அவல் வந்துட்டு நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீ ஆர் பட்டர் 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 cloves ஆஃப் கார்லிக் நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்லிக் வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 1 minute நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் ஆயிலில் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம். நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேபேஜ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 2 to 3 minutes நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஜஸ்ட் ஆனியன் மட்டும் சேர்த்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். அண்ட் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 1 minute நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அகெயின் இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்துட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சோம் இல்லையா, அந்த அவல் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். அவல் வந்துட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா சாஃப்டாக இருக்காது. அவல் வந்துட்டு ரொம்ப கட்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 minutes நீங்கள் ஹை ஃப்ளேமில் நல்லா இது குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே டைமில் ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ்க்கு பதிலாக அவல் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், கலர்ஃபுல்லான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லன்ச் அண்ட் டின்னராக கூட சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 to 6 minutesக்குள்ளே செஞ்சிடலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர்.